உண்மையிலேயே பணத்தை பற்றியும் வருமானத்தை பற்றியும் நம்ம பேசலாமான்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம். நம்ம பணக்காரன்னு சொல்கிறோம், அவரிடத்துலேருந்து அவர் பார்க்கும்போது அவரும் நார்மல் பர்சன் தான். நம்ம மாதிரி இருக்கிறவங்க புலம்புவோம், மீதி நண்பர்கள் புலம்புவாங்களன்னா சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்னொரு கிரகமும் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்தது அப்படின்னா பணத்துக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும். ஏஎல்பி துலாம் லக்னம் போகும்போது எந்த கிரக வழிபாடு உங்களுக்கு பண வரவு அதிகமாக கொடுக்கும் மேம்? இந்த துலா லக்னம் அப்படின்னு சொல்லும்போது துலா லக்னத்திற்கு பாக்யாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த புதன் பாக்யஸ்தானத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அந்த பாக்யஸ்தானத்தில் இருந்தார்னா கண்டிப்பாக வருமானம் சம்பந்தப்பட்டது ஜாதகருக்கு ஒரு தடையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா அந்த துலா லக்னக்காரங்களுக்கு எப்போதுமே செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது செய்ய செய்ய அவங்களுக்குள்ள மாற்றம் கொடுக்குமானா கொடுக்கத்தான் செய்யும். இந்த சேர்த்து வச்ச செலவு, அப்பா சேர்த்தது தாத்தா சேர்த்ததுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த 9ஆம் பாவகம்ங்கிறது தந்தை ஸ்தானம். அந்த துலா லக்னக்காரங்க அந்த புதன் 9ல் இருந்ததுன்னா அப்பா சொத்தை அழிப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ஒரு நிலையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். புதன் மட்டும் அவங்களுக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருந்தார்னா அந்த பணம் அப்படிங்கிறது சேமிப்பை கொடுக்காது. நான் பெரிய லெவலில் சேர்த்தேன் சொன்னான்னு கூட ஒரு நிமிஷத்தில் அந்த ஷேர் மார்க்கெட்டோ இல்லைனா வேறு ஏதோ செயல்களாக அதை குறைத்து கொள்ளக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே மேம். துலாம் இப்போது புதன் நம்ம சொல்லிட்டோம் கிரகத்தில். இப்போது இந்த கடவுளை வழிபட்டால் இவங்களுக்கு பண வரவு அதிகமாகும் மேம்? இந்த துலா லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கடவுள்னு சொல்லக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடுங்கிறது நல்லாயிருக்கும். அதை செஞ்சாலே போதும் இவங்களுக்குள்ள மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். எனக்கு பக்கத்தில் கோவிலில் மகாலட்சுமி இருக்குது, இல்லைன்னா பெரியவா வழிபாடு. எப்போதுமே நம்மளுடைய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரியவான்னு சொல்லுவாள். நம்ம குடும்பத்துக்கு மூத்தவா, பத்திரிகையில் கூட இந்த பெரியவாளுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு குரு மடத்தில் பெரியவான்னு சொல்லுவாங்க. அவங்க இல்லைன்னா மகாலட்சுமி, எங்கள் கஜத்தோடு இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவில் இருக்குதோ, நிறைய பெருமாள் கோவிலில் இருக்கும், அங்கே போய் வழிபாடு பண்ணால் போதும். அம்பாளுக்கு ஒரே ஒரு தாமரைப்பூவோ ஒரு கல்கண்டோ வாங்கி வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக தனம் சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு லாபத்தை கொடுக்குமானா கொடுக்கும். துலாம் லக்னம் ஏஎல்பி துலாம் லக்னம் போகுது அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணிங்கன்னா, ஏன்னா பணத்தை கொடுக்கக்கூடியவளே லக்ஷ்மி தான். அப்போது நம்ம துலாம் லக்னம் போகும்போது மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது இன்னும் நிறைய நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி மேம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது விருச்சிக லக்னம் மேம். ஏஎல்பி விருச்சிக லக்னம் போகும்போது எந்த கிரக வழிபாடு உங்களுக்கு பண வரவு அதிகமாக தரும் மேம்? இந்த விருச்சிக லக்னம் போகும்போது இந்த பணம் வர்றது அப்படிங்கிறத விட பணத்தடைன்னு கொடுக்கறது யாருன்னா இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த கேது பகவான் இவங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தாலே பணத்தட்டுப்பாடுங்கிறது அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு லக்னத்தில் கேது இருப்பது அவ்வளோ சிறப்பு கிடையாது. முதல்ல சொன்னது தான். இந்த ராகு கேதுக்கள் நீர் ராசியில் அமர்வது அப்படிங்கிறது வருமானத்தை தடுக்கக்கூடிய ஒரு தன்மை. திருமணத்தை தான் கெடுக்கும்னு சொன்னீங்க, இல்லை அது வருமானத்தை கெடுக்குமானா கண்டிப்பாக கெடுக்கும். வருமானத்தை தர விடாமல் அது தடை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இந்த தடை என்ன அப்படிங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு. விருச்சிக லக்னத்துக்கு கிரக வழிபாடு சொல்லியாச்சு. இப்போ இவங்க எந்த கடவுளை வழிபட்டால் பண வரவு அதிகமாகும்? இவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ஒரு தடவை நாமக்கல் சென்று வருவது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு அக்ஷய லக்னம், விருச்சிக லக்னம், நான் எந்த கோவிலுக்கு போகணும், யாரை வழிபாடு இந்த வருமானத்திற்காக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர், அந்த ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது சிறப்பு. ஆஞ்சநேயருக்கு கொஞ்சோண்டு வெண்ணெய் வாங்கி கொடுங்க, அவர் மனம் உருகி அந்த வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஏஎல்பி விருச்சக லக்னம் போகும்போது வெண்ணெய் வாங்கி சாத்தலான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெண்ணெய் உருகிற மாதிரி நம்மளோட கஷ்டங்களும் உருகி ஆஞ்சநேயர்கிட்ட நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ கண்டிப்பாக அதை நிறைவேற்றி தருவார். ஏஎல்பி தனுசு லக்னம் போகும்போது எந்த கிரக வழிபாடு பணவரவு அதிகமாக்கும் மேம்? தனுசு லக்னம் போகும்போது எப்போதுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய்னு சொல்லக்கூடிய கிரகம் இவங்களுக்கு எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னா தனுசு லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா வருமானம் சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு சரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுக்காது. அது இவங்களுக்கு வருமானத்தை தடுக்கக்கூடிய நிகழ்வாகவே இருக்கும். இந்த வருமானம் இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருமா அப்படின்னா வரும். அதே மாதிரி சமூகத்தில் ஒரு அந்தஸ்து குறையுமானா கண்டிப்பாக குறையும். கோவில் சம்மந்தப்பட்ட இடங்கள் மன நிறைவை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காதுன்னு சொல்லலாம். இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு
செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்தில் அமர்வது அவ்வளோ சிறப்பை தராது. கிரக வழிபாடு சொல்லியாச்சு மேம். தனுசு லக்னம். இப்போ எந்த தெய்வ வழிபாடு இவங்களுக்கு பணவரவு அதிகமாக கொடுக்கும் மேம்? செவ்வாய் அப்படின்னாலே முருகன் தான். அதனால குழந்தை முருகனாக இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு எந்த இடத்துல இருக்குதோ அங்கே வந்து பண்ணுங்க. நிறைய வேல்மாறல் படிப்பது அப்படிங்கிறது சிறப்பு. நம்ம எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வேல்மாறல் படித்தாலே போதும், நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குமானா கொடுக்கும். தினமும் ஒரு முறையாவது பாராயணம்ங்கிறது பண்ணணும். இல்லை அப்படின்னா வாரத்துக்கு வெள்ளி செவ்வாய் 2 நாட்களில், இல்லைங்க எனக்கு ஏதோ ஒரு நாள் தான் எனக்கு லீவு, அந்த ஒரு நாளில் 1 மணி நேரம் மட்டும் அந்த வேல்மாறல் பாராயணம் அப்படிங்கிறது பண்ண உங்களுக்கு அந்த பணம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு வழியாக இருக்கும். ஏன்னா குருஸ்தலம்னு நீங்கள் முருகனை வந்து எல்லா விதமாகவும் பார்க்கலாம். அதாவது அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டைன்னா தீர்க்கக்கூடியது யார் அப்படின்னா காரணமும் அவர் தான், அவர் தீர்த்து வச்சதும் அவர் தான். அதே மாதிரி தந்தைக்கு உபதேசம் செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகன் தான். குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது யாருன்னா முருகன் தான். ஒரு சண்டை சச்சரவு அப்படின்னா, அதாவது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடந்த யுத்தத்தில் 6 நாள் சஷ்டி விரதம் இருந்து அந்த விரதத்தை முடித்தது யாருன்னா முருகன் தான். குருஸ்தலம்னு சொல்லக்கூடியது குரு பகவானே. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள்னு சொல்லுவோம், அதுவுமே முருகன் தான். முதன்மையானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகன் தான். அப்போ எல்லாருக்கும் எல்லாமா இருப்பது முருகன். அப்போ அந்த முருகன் வழிபாடு பண்ணாலே இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்டது தரக்கூடிய முதன்மையாக இருக்கும்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஏஎல்பி தனுசு லக்னம் போகும்போது மேம் சொன்ன மாதிரி வேல் வச்சு வழிபாடு. ஏன்னா வேல் வந்து மேலே கூர்மையாக இருக்கும். எவ்வளோ அது கூர்மையாக இருந்து நம்ம எவ்வளோ மந்திரங்கள் சொல்கிறோமோ முருகப்பெருமான் என்ன பண்ணுவார்னா நம்ம வேண்டுதல்கள்லாம் கேட்டு அதுக்கான பலனை நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார்னு சொல்லலாம். இப்போ ஏஎல்பி மகர லக்னம் போகும்போது எந்த கிரக வழிபாடு மேம் பண்ணால் இவங்களுக்கு பணம் அதிகமாக வரும்? இந்த ஏஎல்பி மகர லக்னம் போகும்போது விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் பணத்தை தடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். எனக்கு ஒரு பெரிய பணம் வரணும், நான் பெரிய இடத்துல வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், நிறைய பணம் சேரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, இல்லை எனக்கு தகுதியான ஒரு பணம் வந்தால் போதும், அதை சிறுக சிறுக சேர்த்து வைப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்மையும் இந்த குரு பகவான் தான் அவர் உருவாக்கணும். அதை அழிக்கிறதும் யாருன்னா குரு பகவான் தான். இந்த குரு பகவான் இந்த மகர லக்னக்காரங்களுக்கு லக்னத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லக்னத்திற்கு விரையாதிபதின்னு சொல்லக்கூடியதும் அவர் தான், முயற்சிக்கு அதிபதியும் அவர் தான். நான் எதாட்டி புதுசாக முயற்சி பண்ணுறேன்னு பணத்தை இழக்க வைக்கக்கூடிய தன்மை இந்த லக்னத்தில் அமர்ந்த குருவுக்கு இருக்குமானா, மகர லக்னத்தில் யாருக்கெல்லாம் குரு இருக்கோ அது கிடைக்கும். உடனே நீங்கள் சொல்லக்கூடாது அது வந்து நீச்ச குரு, அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த பணத்தை தடுக்கிறது. கண்டிப்பாக கிடையாது. உச்ச குருவாக இருந்தாலும் உங்களுக்கு பணத்தை கொடுக்காதானா கண்டிப்பாக கொடுக்காது. தற்போது எனக்கு அக்ஷய லக்னம் மகர லக்னம், இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பணத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. உங்களுக்கு பேரும் புகழையும் கொடுக்குமே தவிர தனம் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு கை பலன் கொடுக்காது. வந்தாலும் அது உபயோகமாக இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. கிரகம் சொல்லியாச்சு மேம். இப்போது மகர லக்னம் போகும்போது இவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறப்போ இவங்களுக்கு பண வரவு அதிகமாக கிடைக்கும்? இந்த மகர லக்னக்காரங்களுக்கு சக்கரத்தாழ்வார் வழிபாடு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதை செய்தாங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும். எனக்கு அக்ஷய லக்னம் மகர லக்னம்னு யார் இருக்கீங்களோ சக்கரத்தாழ்வார் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுங்க. அதற்கு பின்னாடி உள்ள யோக நரசிம்மரையும் தரிசித்து விட்டு அந்த பின்னாடி இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு ஒரு நெய் தீபம் அப்படிங்கிறது ஏற்றுங்க, கண்டிப்பாக மாற்றம் கொடுக்கும். நம்ம எப்போதுமே முன்னாடி இருக்கிற சக்கரத்தாழ்வாரை பார்ப்போம், பின்னாடி இருக்கிற யோக நரசிம்மரை பார்க்கவே மாட்டோம். ஏன்னா நரசிம்மர்னு சொன்னோன்னா லக்ஷ்மி நரசிம்மர் மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும். யோக நரசிம்மர் சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி இருப்பார். அதை தரிசனம் செய்தாலே நல்ல மாற்றம் கிடைக்கும். அவருக்கு 2 நெய் தீபம் அப்படிங்கிறது போடுங்க, நல்லாயிருக்கும். மகர லக்னம் ஏஎல்பி லக்னம் மகர லக்னமாக போகும்போது மேம் சொன்ன மாதிரி சக்கரத்தாழ்வாரோட சேர்த்து பின்னாடி இருக்கக்கூடிய யோக நரசிம்மரின் பேர்லேயே அவர் யோகத்தை வச்சிருக்காரு. அப்போ நம்ம வேண்டுதல்கள் எல்லாம் நம்ம அவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக அவர் நமக்கு அதுக்கான பலனை கொடுப்பாரு. எல்லாரும் யார் யாருக்கு ஏஎல்பி லக்னம் மகர லக்னம் போகுதோ கண்டிப்பாக சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணுங்க. ஏஎல்பி கும்ப லக்னம் போகும்போது எந்த கிரக வழிபாடு இவங்களுக்கு பண வரவு அதிகமாக கொடுக்கும் மேம்? இந்த ஏஎல்பி கும்ப லக்னம் செல்லும்போது இந்த ஜாதகர்களுக்கு சனி பகவான் லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லக்னத்தில் இருந்தார்னா, இல்லைன்னா 7ஆம் இடத்துல இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வருமானத்தை தடுக்குமானா தடுக்கும். புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சனி பகவான் இந்த கும்ப லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக வருமானத்தை தடை செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம்
இவர் வந்து சனி பகவான் அப்படின்னா பொதுவாகவே சூரியன் வீட்டில் அமர்வது அப்படிங்கிறது அப்பா பிள்ளைக்குள்ள சண்டைன்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுன்னு சொல்லுவாங்க. முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. பணத்தையும் தடுக்குமா அப்படின்னா, யாருக்கெல்லாம் சிம்ம லக்னத்தில் சனி பகவான் இருக்குதோ அவர் பணத்தை தடுப்பார். அதே மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். பேச்சுனால அப்படிங்கிறது இருக்கும். பணம் வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது திருப்பி வராத நிலை அப்படிங்கிறது இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். இவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு பண வரவு அதிகமாகும் மேம்? இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு எப்போதுமே ஏகபாத மூர்த்தி வழிபாடுங்கிறது சிறப்பு. இதை செஞ்சாலே போதும் இவங்களுக்குள்ள மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். புதுசாக ஏகபாத மூர்த்தின்னு சொல்கிறீங்களே, ஏகபாத மூர்த்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சேர்ந்து ஒரு உடலாக, அதாவது 3 பேரும் 3 தலை ஒரு உடலாகனா இதற்கு கீழே பாதியில் ஒரு கால் அப்படிங்கிறது இருக்கும். இதை எங்கேயோ பார்த்துருக்கோமே ஒத்த கால் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கொக்கை எல்லாருக்குமே தெரியும். கொக்கு என்ன பண்ணுமா, தண்ணிக்குள்ளே போய் மீனை பிடிக்கிறதுக்காக ஒத்த காலில் நிற்குமா, 2 காலில் நிற்காது, ஒத்த காலில் நிற்கும். தான் நினைத்த செயல், தான் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது ஆடாமல் அசையாமல் நின்று அந்த மீனை வந்து கொத்துமா. அதே மாதிரி தான் நீங்கள் பணம் சம்பந்தப்பட்டது யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ இந்த கும்ப லக்னக்காரங்க ஏகபாத மூர்த்தி வழிபாடு பண்ணாலே போதும். அது நல்ல பண வரவை, அதாவது ஒருத்தங்களுக்கு பணங்கிறது எப்படினாலுமே வந்துடும். ஆனால் அது காப்பாற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பெருசு. அதை இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் போதும் அது சேமிப்பை உருவாக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஏஎல்பி கும்பலக்னம் போகும்போது ஏகபாத மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அவர் எப்படி ஒத்த காலில் இருக்காரோ நம்ம வேணும் பணம் வரவு வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் நம்ம ஒத்த காலில் நின்று வேண்டுதல் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த தெய்வம் மனமிறங்கி நமக்கு இந்த பலனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏஎல்பி மீன லக்னம் போகும்போது எந்த கிரக வழிபாடு உங்களுக்கு பண வரவு அதிகமாக கொடுக்கும் மேம்? ஏஎல்பி மீன லக்னம் போகும்போது இவங்களுக்கு வந்து பணம் முதல்ல குறையறதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைனா பணம் வந்து அனாவசியமாக செலவழியுது, சம்பாதிக்கிறேன் ஆனால் சேர்க்க முடியல, திடீர்னு செலவாகுது, 10 பேர் கூட டீ குடிக்க போனால் 10 பேருக்கும் டீ நான் தான் செலவு கொடுக்கணும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கறது யாருன்னா சுக்கிர பகவான் தான். மீன லக்னக்காரங்களுக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்தார்னா பணத்தை வந்து கரைக்கக்கூடிய வழி என்னதுன்னு அவங்களுக்கே தெரியாது. பணம் கரைஞ்சுட்டே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இது எந்த விதத்தில் போகுது, ஏது வழியில் போகுது அப்படிங்கிறது தெரியாது. சேர்த்த பணத்தையும் கூட திடீர்னு ஏதோ ஒரு நிகழ்வுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு சொல்லலாம். திடீர்னு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அதுக்காக பணத்தை செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு செலவு பண்ணுவாங்க. போட்ட பணம் திருப்பி வருமானா கண்டிப்பாக வராது. ஏதோ ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க, கண்டிப்பாக அது திரும்பி வராது. இன்னொருத்தங்களுக்கு கடன் கொடுக்குறேன்னு கொடுப்பாங்க, கண்டிப்பாக பணம் திருப்பி வராது. இந்த மீன லக்னம் யாருக்கெல்லாம் போகுதோ, சுக்கிரன் 7ஆம் இடமான மிதுன ராசியில் இருந்தார்னா பணம் உங்கள் கையில் தங்காது அப்படிங்கிறத மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த பணம் அந்த சுக்கிர பகவான் மட்டும் அந்த இடத்துல இருந்தால்னா கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏஎல்பி மீன லக்னம் போகும்போது கிரக வழிபாடு சொல்லிட்டோம் மேம். இப்போ எந்த கடவுள் இவங்க வழிபட்டாங்க அப்படின்னா இந்த பண வரவு அதிகப்படுத்தலாம் மேம்? இவங்களுக்கு வந்து ஹயக்ரீவர் வழிபாடுங்கிறது சிறப்பு. அதுவும் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடுங்கிறது இந்த தன வரவை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணோம். லக்ஷ்மி ஹயக்ரீவர் கோவில், அங்கே ஹயக்ரீவர் மட்டும் கிடையாது, மகாலட்சுமியும் மடியில் இருப்பாளானா இருப்பா. அப்போ வந்து அந்த தாங்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதும் பாதுகாக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதும் இந்த தெய்வத்துக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். பூமி தாயை எப்படி மடியில் தாங்கினாலோ அதே மாதிரி அந்த பணத்தை நிலையாக வைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அவங்களுக்கு ஏலக்காய் மாலை அப்படிங்கிறது கொடுக்கலாம், இல்லைனா ஏலக்காய் அதிகமாக போட்டு பாயசம் கூட பண்ணி கொடுங்க. அந்த தனம் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு அருமையாக கை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகே மேம். இப்போது 12 லக்னத்துக்குமே சொல்லிட்டீங்க. இப்போ 12 லக்னக்காரர்களுக்கும் தனவரவு அதிகமாகணும், பணம் அதிகமாகணும் அப்படின்னா மேம் சொன்ன மாதிரி இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தது அப்படின்னா அதுக்காக எந்த கடவுளை வழிபடலாம் அப்படின்னு மேம் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம 12 லக்னத்துலேயும் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு எந்தெந்த தெய்வத்தை சொல்லியிருக்காங்களோ அந்தந்த தெய்வத்தை கெட்டிமாக பிடிச்சி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா இந்த பணவரவை நம்மளே அதிகப்படுத்திக்கலாம். அந்த தெய்வங்கள் அதற்கான வழி விடும் அப்படின்றத சொல்லலாம். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான கேள்விகளோட அடுத்த ஒரு நிகழ்வில் மேம் கூட நம்ம பேசலாம். அது வரைக்கும் நன்றி. தேங்க்யூ மேம். நன்றி மேம். நன்றி. சித்தர் பூமி.